ஞானஸ்தானம்னா என்ன? நம்ம நிறைய நேரம் ஞானஸ்தானம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம மதம் மாறிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மதம் மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். நீங்கள் எந்த மதத்துக்கு வேணால் மாறிடலாம். ஸோ நீங்கள் மதம் மாறணுன்றதுக்கு ஞானஸ்தானம் தேவை கிடையாது. அப்போ ஞானஸ்தானம்னா என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவரை அக்செப்ட் பண்ணி மனசு மாறுறீங்கல்ல, இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் தான் என்னோட ரட்சகர், அவருக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாழ்றீங்கல்ல. ஸோ அது உள்புறமான ஒரு அடையாளம். ஆனால் வெளிப்புறமான ஒரு அடையாளம் தேவையில்லையா? ஸோ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கான வெளிப்புறமான அடையாளமாய் அது மாறுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களுடைய பழைய பாவம் எல்லாத்தையும் நீங்கள் அதிலே விட்டுறீங்க. நீங்கள் மறுபடியும் எழுந்துக்கும் போது புதிய மனுஷனா ஒரு புதிய வாழ்க்கையோடு எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது, உங்களுக்கான பெரிய பரலோக கதவு திறக்குது. ஏன்னா இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசுவே ஒரு முன் உதாரணமாய் அவரும் ஞானஸ்தானம் எடுத்தாரு. இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அவருக்கு பரலோகம் திறக்குது. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான வெளிப்புறமான ஒரு அடையாளம்.